அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 16, 2026 ஆடி மாதம் 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் எல்லாம் கடைசியில் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள். 6ஆம் இடத்து சந்திரன் பயணிப்பதால் போட்டி, முயற்சி, வேலைப்புழு போன்றவை அதிகரிக்கலாம். பணியிடத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வாய்ப்பு உண்டு. எதிரிகள் அல்லது போட்டியாளர்களின் செயல்பாடுகளை சமாளிக்கும் மன வலிமை கிடைக்கும். கடன் மற்றும் செலவுகளை திட்டமிட்டு கையாள்வது நல்லது. உடல் சோர்வு ஏற்படாமல் ஓய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அமைதியாக பேசினால் சரியாகிவிடும். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும். அதேபோல கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் இருப்பதால் கவனமாக கையாள்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது ஆரஞ்சு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். சந்திரன் 5இல் பயணிப்பதால் படைப்பாற்றல், சிந்தனை திறன், அறிவாற்றல் அதிகரிக்கும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கலாம். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் காணலாம். தொழிலில் புதிய யோசனைகளை செயல்படுத்தும் எண்ணம் உருவாகும். காதல் மற்றும் கணவன் மனைவி உறவில் அன்பான அணுகுமுறை தேவை. ஷேர் மார்க்கெட், ரேஸ், லாட்டரி போன்றவற்றிலிருந்து பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஊக முதலீடுகளில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது வெள்ளை. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன். வீடு, குடும்பம், தாயார் நலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனம் செல்லும். வீட்டில் தேவையற்ற பொருட்களை ஒழுங்குபடுத்துவது மன நிம்மதியை தரும். சொத்து வாங்குதல் அல்லது விற்பது தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கலாம். பணி இடத்தில் மன அழுத்தம் இருந்தால் குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுவது நல்லது. வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. விவசாயம் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு இன்று யோகமான நாள். அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது இள நீலம். கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன். தைரியம், முயற்சி, செயல்திறன் அதிகரிக்கும். சகோதரர் அல்லது சகோதரி மூலம் உதவி கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இன்று தொடங்குவதற்கு நல்ல உந்துதல் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகலாம். குறுகிய தூர பயணங்கள் சாதகமாக அமையலாம். உங்கள் பேச்சில் தெளிவு இருந்தால் மற்றவர்களின் ஆதரவை எளிதில் பெற முடியும். அண்டை அயலருடன் இருந்த பிரச்சனைகள் இன்று தீர்ந்து நல்வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெள்ளி நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன். பணம், குடும்பம், பேச்சு ஆகியவை முக்கியத்துவம் பெறும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்பத்திற்காக சில முக்கிய செலவுகள் செய்ய நேரிடலாம். பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவது நல்லது. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். சேமிப்பை அதிகரிப்பதற்கான திட்டம் உருவாகும்.
உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கடைப்பிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் அல்லது மஞ்சள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன். மனதில் பல எண்ணங்கள் தோன்றும். புதிய திட்டங்களை உருவாக்கவும் பழைய வேலைகளை முடிக்கவும் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் திறமையை பிறரிடம் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அவசரம் வேண்டாம். குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். பண விஷயங்களில் கணக்கு பார்த்து செலவிடுவது நல்லது. மன அமைதிக்காக தியானம் அல்லது இறை வழிபாடு செய்வது பயனுள்ளதாக அமையும். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது வெள்ளை. துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12இல் சந்திரன். தேவையற்ற செலவுகள் மற்றும் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகள் மூலம் சில தகவல்கள் கிடைக்கலாம். தூக்கம் குறைவதால் சோர்வு ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தனிமையில் இருந்து முக்கியமான விஷயங்களை சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். தொழில் தொடர்பான முடிவுகளை நிதானமாக எடுக்கவும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் தான் முடிவில் மன நிறைவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட எண் 6, 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது வெள்ளை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11இல் சந்திரன். லாபம் மற்றும் நிறைவேறும் முயற்சிகளுக்கு சாதகமான நாள். நண்பர்கள் மற்றும் பழைய தொடர்புகள் மூலம் உதவி கிடைக்கலாம். தொழிலில் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்தாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் சாதகமாக நகரும். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது மெரூன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன். தொழில் மற்றும் பதவி தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பை மேல் அதிகாரிகள் கவனிக்கலாம். புதிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில் மாற்றம் குறித்து சிந்திப்பவர்கள் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் இடையில் சமநிலை தேவை. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9இல் சந்திரன். அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். தொலைதூர பயணம் அல்லது ஆன்மீக பயணத்திற்காக வாய்ப்பு உருவாகலாம். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். தந்தை அல்லது தந்தை போன்ற பெரியவர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும். எதிர்காலத்திற்கான முக்கிய திட்டங்களை உருவாக்க நல்ல நாள். தந்தை வழி வர்க்கத்தினால் உங்களுக்கு லாபம் என்று சற்று குறைவாகவே இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது சாம்பல். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8இல் சந்திரன். சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. திடீர் செலவுகள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். பணம் மற்றும் ஆவணங்களை கவனமாக கையாளவும். பிறர் விஷயங்களில்
தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். வாகனம் மற்றும் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. மனதில் குழப்பம் இருந்தால் உடனடியாக முடிவு எடுக்காமல் சிறிது நேரம் காத்திருக்கவும். இறை வழிபாடு மற்றும் அமைதியான செயல்களில் ஈடுபடுவது மன நிம்மதியை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அல்லது ஊதா. மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ல் சந்திரன். கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில் மற்றும் புதிய தொடர்புகள் முக்கியம் பெறும். துணையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் குறித்து பேசலாம். புதிய நண்பர்கள் அறிமுகம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக அமையலாம். திருமண முயற்சிகளில் சாதகமான தகவல்கள் வரலாம். ஆனால் மற்றவர்களின் கருத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் நன்றாக ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது பச்சை. இன்றைய திதி மாலை 4:52 வரை சதுர்த்தி, பின் பஞ்சமி. நட்சத்திரம் அஸ்தம். நாள் முழுவதும். சூரிய உதயம் காலை 6:10, மறைவு 6:32. ராகு காலம் மதியம் மாலை 4:59 முதல் 6:32. யமகண்டம் மதியம் 12:21 முதல் 1:54. குளிகை மதியம் 3:27 முதல் 4:59. நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15. மாலை 3:30 முதல் 4:30. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.